ஹலோ கைஸ், மறுபடியும் புது வீடியோ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் எபிசோட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஏறுறதுக்கு ரொம்ப தடுமாறுது கைஸ். நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனால் ஏறவே முடியல. எல்லோரும் வழக்கம் போல் ஃபஸ்ட் எபிசோடில் செகண்ட் எபிசோடில் பண்ணுறது தான் கைஸ். எல்லோரும் பண்ண மாட்டாங்க, நான் பண்ணுறேன் கைஸ். ஒரு பேசிக்கான ஒரு பேஸ் தான் கைஸ் கட்ட போகிறேன். ஒரு வீடு தான் கைஸ் கட்ட போகிறேன். ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை கைஸ், கொஞ்சம் குட்டி வீடு தான் கைஸ், சும்மா ஸ்டார்டர் பேஸ் மாதிரி. இப்போ அதை கட்டுறதுக்கு நம்மளுக்கு மரம் தான் வேணும். அந்த மரத்தெல்லாம் இப்போ நான் கலெக்ட் பண்ணணும், போய் கலெக்ட் பண்ணுறேன். இந்த மரத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். இங்கே நிறைய டர்ட் இருக்குது. இந்த டர்ட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டர்ட்டெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வீடு தான் கைஸ் கட்டணும். அதுக்கு நான் கிளாஸில் யூஸ் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தான் கைஸ் இப்போ சாண்ட் எடுத்துகிட்ருக்கேன். இந்த சாண்டை உருக்கி நான் கிளாஸாக செய்யணும். இப்போ செய்யணுமா, அதனால நான் இப்போ பண்ண போகிறேன் கைஸ். இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து, அதனால தான் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். சாண்டெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த சாண்டை வச்சு தான் கைஸ் நம்ம இந்த சாண்டை உருக்கி தான் நம்மளால் கிளாஸ் செய்ய முடியும். இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுருவேன், ஏன்னா ரொம்ப டைம் இருக்குது கைஸ். இதுவே 16 நிமிஷம் வந்துருச்சு, அதனால தான் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இருட்டுற மாதிரி இருக்குதுன்னு சும்மா 2-3 சாண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். நம்ம இங்கேனே எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். போயிட்டு தூங்கிட்டு நம்ம நாளைக்கு காலையில் நம்ம சாண்ட் எடுக்கலாம். ஒரு 2 ஸ்டாக் சாண்டாச்சும் வேணும் கைஸ். ஏன்னா கொஞ்சம் பெரிய அளவில், பெருசுனா ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் பெருசாக தானே கைஸ் நான் கிளாஸ் வச்சு பண்ண போகிறேன். அதனால ஒரு 2 ஸ்டாக் கிளாஸ் வேணும். அதுலேயும் மீதி இருக்கும் கொஞ்சமாச்சு. ஓகேஸ், இப்போ நான் இருட்டிருச்சு, நான் போய் தூங்கணும். போய் தூங்குறேன் நான். இப்போ நம்ம அந்த பேஸ், அந்த கேவுக்குள்ளே இருக்க பேஸுக்கு தான் கைஸ் போயிட்டுருக்கேன். நான் போன வீடியோவில் சொன்னேன் அதே தான் கைஸ். இங்கே இறங்குறதுக்கு குதிக்கிறதுக்கு ஒவ்வொரு தாட்டி குதிக்கும் போது 1/2 ஹார்ட் போகுது. இங்கே பாருங்கள், இல்லை 1 ஹார்ட்டே போகுது. அதனால இங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் போட்டு வைக்கணும். இப்போ நம்ம வீடு மாற்றிடுவோம், அதனால ஃப்யூச்சரில் கேவுக்கு வந்துட்டு போக தானே செய்வோம். அதனால நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டணும், இங்கேயும் ஸ்டெப்ஸ் கட்டணும், அப்புறம் கீழே போகிற வழியிலையும் ஸ்டெப்ஸ் கட்டணும். ஓகே, இப்போ போய் சாண்ட் தான் எடுக்கணும். வாங்க போகலாம். ஆல்ரெடி ஒரு 34 சாண்ட் இருக்குது. இவன் ஏதோ போட்டு வச்சுருக்கான், நைட்டே ஏதோ போட்டான் ஃபங்க்ஷன்ஸில். அதான் என்ன போட்டிருக்கான், அயன் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு பக்கெட் வேணும், அதனால இருந்து 3 அயன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று இன்னொன்று உருக மாட்டேன், 2 ஸ்லோவாக இருக்குது. பிளாஸ்ட் ஃபர்னன்ஸில் இப்போ நம்ம பிளாஸ்ட் ஃபர்னன்ஸில் இதை உருக்கிருந்தோன்னா நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குங்க. அவனே பக்கெட் தண்டான். சரி, நம்ம அப்படியே போவோம். இல்லை கைஸ், அவன் அயன் கேட்குறான், ஆனால் இப்போ தரவேணாம். நம்ம தரமாண்ணா பக்கெட் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கலாம், அப்போ தான் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நடுவுலலாம் வந்து நிற்கிறான். ஐயோ, தந்துட்டே போயிடலாம் கைஸ். எதுக்கு? அப்புறம் இதுக்கு அவன் என்னையை கொல்லுவான், அப்புறம் நான் அவனை கொல்லுவேன், அவன் என்னையை கொல்லுவான். அப்படியே மாற்றி மாற்றி சண்டை போயிட்டே இருக்கும். அதனால வேணாம் கைஸ், அவன்கிட்டே தந்துட்டேன். அவன் போய் இப்போ சாண்டு தான் கைஸ் எடுக்க போகிறோம். போய் சாண்ட் எடுக்கணும். வாங்க போய் சாண்ட் எடுக்கலாம். இப்போ போய் நம்ம இதை உருக்க போடணும். அதுதான் போடணும். இதை உருக்கு போட்டால் நம்மளுக்கு சாண்ட் எடுக்கிற கேப்பில் இதெல்லாம் உருக்கிடும். அவன் பாருங்க, அவன்கிட்ட இடம்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆக்ஸு ஹோலாம் தூக்கி போட்டிருக்கான். நம்மளே ஒரு செஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. கேட்டாடே இல்லைடா, அவன் ஹெல்ப்புக்கு தான்டா அப்படிங்கிறான். அதனால ஒரு அடி போட்டு வரேன். கேஸ் மறந்துட்டேன், இந்த சாண்டை தூக்கி போயிடுவான். அவன் லெஃப்ட் ஆயிடுவேன்னு சொன்னான். அதான் அப்படியே இந்த சாண்டை தூக்கி போட்டான். உருக்க போட்டுட்டு அப்படியே லெஃப்ட் ஆயிடுவான்.
இதுதான் சொல்கிறான், அவங்க போக சொல்கிறான். நம்ம போட்டே போகலாங்க. அவன் பாருங்க ஃபுட்டுக்கு அந்த மாட்டை அடிச்சு கொண்டுட்டு இருக்கிறான், கொண்டுட்டான். ஓஎஸ்எம் அந்த சாண்டை போட்டு போயிடலாம். கீழே போய் ஐயோ நான் வேற ஏறிட்டேன்னா போயே போட்டு போயிடலாம், போட்டு போயிடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம போய் அந்த ஒரு 2 ஸ்டாக் சாண்ட் எடுக்கிறோம். அவன் உருக்க போட்டு லெஃப்ட் ஆயிடுவான். அவனுக்கு ஏதோ வேலை இருக்காமா, அதனால அவன் உருக்க போட்டு லெஃப்ட் ஆயிடுவான் கைஸ். நம்ம அப்படியே சாண்டு தான் எடுக்கணும். இப்போ இதை லெஃப்ட் ஆயிட்டான். இந்த இடத்துல இந்த டர்ட் இருந்துருக்கு, நான் பார்க்கவே இல்லை. ஓகே, சாண்டெலாம் எடுத்தாச்சு கைஸ். இப்போதைக்கு சாண்ட் எடுக்க வேணாம், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். அதனால இப்போ பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். 1 2 3 4 5 இதே மாதிரி 5 4 கார்டனில் போட்டு அப்புறம் நடுவில் ஃபுல்லாக அந்த இது போடணும். வாட்டர் பைக்கெல்லாம் தண்ணி பிடிக்க மாட்டேன்ட்டு, அதனால இப்போ ஒரு அடி வாங்கிட்டேன். ஆஹா, உள்ளே மாட்டிக்கிட்டேன். பொறுமையாக போனோம், எதை வேணால் சாதிக்கலாம். சும்மா சொல்ல வேண்டியதுதான் கைஸ், சும்மா தோணுச்சு அதை சொன்னேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டாக இருக்குது 10. நம்ம இங்கே 5 பிளாக் போட்டு ஏறிக்கலாம் கைஸ். இப்போ பிளாக் தான் போட்டு ஏறிட்டு இருக்கேன். 1 2 3 4 5. ஓகே, இப்போ வாட்டர் பக்கெட் எம்எல்சி தான் பண்ண போகிறோம். ஓஹா 5 முடிச்சு கைஸ், அவ்வளோதான் ஈஸி. ஏன்னா 5 பிளாக்ல இருந்தால் பண்ணுறோம், அதனால இது ரொம்பலாம் டஃப் கிடையாது, ஈஸி தான். ஓகே கைஸ், நம்ம இங்கேயும் அப்படியே போட்டு வீடு கட்டணும். இங்கேயும் போட்டாச்சு 5. திரும்பி எம்எல்சி போட்டு இங்கிட்ட இப்போதைக்கு என்ன வேணாங்க கைஸ், நம்ம அப்படியே அந்த லைனு இந்த லைன் வச்சு கரெக்டாக நம்ம அங்கே போட்டுடலாம். கரெக்டாக நேராக இருக்கா இங்கே வைக்கணும் கைஸ் கரெக்டாக. ஆஹா உழுக மாட்டேங்க. ஓகே, சுழுந்துருச்சு. இப்போ நம்ம இதில் மேலே இன்னொரு 4 இது போடணும். போட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம கீழே தான் இறங்கணும். கீழே இறங்கி சைடு ஃபுல்லாக அந்த இது போடணும். அது பேர் என்ன, பிளாங்க் போடணுங்க. அந்த பிளாங்க் போடுறது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்போ பிளாங்க் நான் க்ரியேட் பண்ணவே இல்லை. அந்த ஒரு ஸ்டாக் எடுத்து அந்த இது அப்படியே இருக்குது, மறந்துட்டேன். அதனால தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் பிளாங்க்கு. ஓகே, பிளாங்கெல்லாம் எடுக்கணும். எத்தனை, ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் இருக்குது, இல்லை 3 ஸ்டாக் 3 பிளாக் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக போட வேண்டியது தான் கைஸ். நான் சொன்ன மாதிரியே இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு டைமிங் அப்படிங்கிறது இருக்குது, அது செட் ஆகும். ஓகே, இந்த ரோ முடிச்சாச்சு. நான் 5 பிளாக் மேலேருந்து கீழே போட முடியும்னு நினச்சேன், ஏன்னா போட முடியல இந்த இடத்துல தான். என்ன கீழே குதிச்சே போட்டேன். 3 பிளாக் போட முடியும். ஓகே, ஓகே. இப்போ நம்ம சைடு ஃபுல்லாக பிளாங்க் போட்டு முடிச்சாச்சு. என் ஐடியா என்னன்னா, மேலேயும் ஃப்ரண்ட்லேயும் நம்ம கிளாஸ் போட்டுக்கலான் இருக்கேன். அது நல்லா இருக்குன்னு தோணுது, எப்படி இருக்கும்னு தெரில எனக்கு கரெக்டாக. ஓகே, அப்படியே இருட்டாயிடுச்சு, நம்ம அப்படியே போய் தூங்கணும். அதுக்கு முன்னாடி போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடலாமா, சாண்டு எடுத்துகிட்டே வந்துடலாங்க. தான் போகிறேன், போய் நம்ம சாண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு.
சாண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம போய் தூங்கணும், உருக்க போடணும் கைஸ். இந்த சாண்ட் எடுத்துகிட்டு வந்தது இது நான் சொன்னேன்ல கைஸ், இது கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு, அதனால தான் இந்த மாதிரி படி போட்டேன். இந்த லாஸ்ட் இடத்துல போட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம போயிட்டு வர. அங்கே போட மறந்துட்டேன். ஓகே போட்டேன். இனியும் போட்டேன் கைஸ், ஸ்டெப்பு டேர்ட்லேயே போட்டேன் கைஸ். ஓகே இதை உருக்க போட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவன்கிட்ட உருக்க போட சொல்லி சாண்டு தடுத்துட்டு போனேன். அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. சரி விடுங்க, நம்ம அப்படியே இதில் உருக்க போட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். வேறு என்ன கேஸ் பண்ண முடியும்? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓஎஸ் எல்லாத்தையும் உருக்கிட்டு வந்துட்டேன். 46 தான் உருக்கியிருக்கேன், மீதி எல்லாம் உருக்க போட்டுட்டேன். இப்போ நம்ம மேலே ஏறி மேலே ஃபுல்லாக நம்ம கிளாஸ் தான் கைஸ் போட போகிறோம். இதையும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், ஏன்னா அதே தான் கைஸ் டைம் ரொம்ப இழுக்குது, அதனால. ஓகே ஓஎஸ் இங்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம கிளாஸ் போட்டு முடிச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம போய் நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் கைஸ். அதான் போயிட்டுருக்கேன், நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துல இங்கேயும் கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டேன் கைஸ், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போயிட்டு வர. ஏன்னா அங்கே 2 பிளாக் தான் இருந்தது. ஓகே அப்படியே இதெல்லாம் எடுக்க வேண்டியது தான். இது என் பெட்டு, இது அவனோட பெட்டு. இது ஃபர்னன்ஸ், இது ஆக்ஸில் எடுத்த முடியாது, ரொம்ப லேட் ஆகும். அதனால இதை பிக் ஆக்ஸ் மாற்றி தான் கேஸ் எடுக்கணும். ஓகே கேஸ் பிக் ஆக்ஸ் மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ ஃபர்னன்ஸ் எடுத்தாச்சு. ஓஎஸ் ஃபர்னன்ஸ் எடுத்தாச்சு, ஃபர்னன்ஸையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டிய வேலை தாங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோர் நம்ம அந்த சைடு வச்சிடலாம். ஆஹா அங்கே உடஞ்சிருக்கு கேஸ். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இந்த சைடு வச்சா சுற்ற வேண்டிய மாதிரி இருக்குது, அதனால் நம்ம இந்த சைடே வச்சிடலாம். டோர் நம்ம வந்து இங்கேயே வச்சிடலாம் கேஸ். ஓகே கைஸ் டபுள் டோர் தான் வைக்க போகிறோம், அதனால தான் 4 இது உடச்சிருக்கேன். இங்கே ஒரு டோர், இங்கே ஒரு டோர் அண்ட் இங்கே ஒரு டோர் கைஸ் வச்சாச்சு. ஓகே இப்போ நம்ம கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து நம்ம 2 பெட்டையும் வைக்க போகிறோம். தெரில, நான் இங்கே போட மறந்துருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரில. கரெக்டாக அதுவும் சென்டர்லேயே இருக்கா, அதனால அதுவே சென்டராக பார்த்துட்டு இந்த சைடு ஒரு பெட்டு, இந்த சைடு ஒரு பெட்டு, அப்படி தான் கைஸ் போட போகிறேன். இவன் பெட்டை எடுத்துக்கலாம் நம்ம கையில். இங்கிட்ட ஒரு பெட்டு போட்டாச்சு. இப்போ இங்கிட்ட ஒரு பெட்டு, இங்கிட்டையும் ஒரு பெட்டு போட்டாச்சு கைஸ். ஓகே இங்கேருந்து சன்செட் ஃபுல்லாக ஈஸியாக பார்க்கலாம், ஏன்னா ஃபுல்லாக கிளாஸ் தானே, அது நல்லாவும் இருக்குது பார்க்க. நம்ம இப்போ இந்த சைடு ஃபுல்லாக விண்டோஸ் தான் கைஸ் வைக்கலான்னு இருக்கேன்னா, அதுக்கு முன்னாடி டோரை சாத்திக்கலாம். யாராச்சும் ஜந்து ஏதாச்சும் வந்துருச்சுன்னா, ஜாம்பி ஸ்க்ரீபர்ஸ் மாதிரி. அதனால தான் இங்கே 2 இது அடைச்சி, இங்கே 2 கிளாஸ் பெயினு. ஓகே 2 வச்சாச்சு. இதே இதில் ஆப்போசிட்டில் பண்ணணும், 1 2 அப்போ 1 2 இங்கே எனக்குள்ளே உடைக்கணும் கைஸ்.
ஓகே, உடச்சாச்சு. இப்போ இங்கேயும் நம்ம கிளாஸ் பெயிண்ட் தான் கைஸ் போடணும். கிளாஸ் பெயிண்ட் போட்டாச்சா? இப்போ இங்கிட்டு 4 இல்லை இங்கிட்டு 2 இங்கிட்டு 2 மொத்தம் 4 பண்ணலான்ட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, இது உடைக்கணும். ஆக்சுவலி உடைக்கலாம், அப்போனா தான் வேகமாக இருக்கும். இங்கே 2, அதே மாதிரி இங்கே 2 உடச்சாச்சு கைஸ். இப்போ என்ன கிளாஸ் பெயிண்ட் தான் கைஸ் போடணும். இப்போ கிளாஸ் பெயிண்ட் போட்டாச்சு, இந்த சைடு போட்டாச்சு, அந்த சைடு போடணும். இங்கே நைட் வியூ எப்படி இருக்கு கைஸ்? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது பார்க்கவே. இங்கே பாருங்கள், இந்த சைட்லேருந்து வியூவே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு தாட்டி தூங்கியாச்சு. இந்த மரம் இருக்குது, இந்த மரத்தை அப்புறம் ஃப்யூச்சரில் வளர்ந்துடும் இது, அதனால் இதை எடுத்தாச்சு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வைக்கலாம். அதை எடுத்து கையில் வச்சுட்டு இந்த கார்னரில் ஒன்று, அந்த கார்னரில் ஒன்று, அப்படியே கிராஃப்டிங் டேபிள் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அப்படி வச்சுருக்கேன். இப்படி வச்சாச்சு. இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. கரெக்டாக இங்கேருந்து பின்னாடி போயிடும். ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.